ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெஜ்ஜு நூடுல்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா கொதித்ததும் இதில் நூடுல்ஸை போட்டு எடுத்துக்குவோம். இந்த தண்ணியில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குவோம், அப்போ தான் நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து இந்த நூடுல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா இந்த தண்ணியில் வேகணும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. சூடாக இருக்குது, நல்லா வெந்துருச்சு. இதை எல்லாத்தையும் இப்போ இந்த தண்ணியை விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நூடுல்ஸ்லாம் நல்லா வெந்து தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு. இப்போது இதுக்கு வந்து இது முட்டைக்கோஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கேரட் பீன்ஸ் கட் பண்ணியிருக்கேன், தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயம், இது எல்லாத்தையும் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சாச்சு. இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். நான் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட இந்த தக்காளியை சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் முட்டைக்கோஸ் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, கேரட்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கிறேன். அது கூட கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நல்லா கிண்டி விடுவோம். இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சம் சீரக சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இதை நல்லா கிண்டி விடுவோம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வேகணும், அதுக்காக நான் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றிடுச்சு. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு. இதில் வந்து இந்த நூடுல்ஸை போட்டுக்கலாம். இதை போட்டு இதில் நல்லா கிளறி விடுவோம். இப்போ இந்த நூடுல்ஸ்க்குன்னு ஒரு பொடி கொடுத்துருக்காங்க, அதையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம். அது கூட முட்டை கொஞ்சம் கிண்டி வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகுத்தூளும் உப்பும் போட்டு சேர்த்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கிளறி விடுவோம். இதில் கொஞ்சம் டொமேட்டோ சாஸே சேர்த்துக்குவோம். சேர்த்தா கொஞ்சம் புளிப்பாக நல்லா இனிப்பாகவும் நல்லா கிளறியாச்சு. இதில் லைட்டாக மிளகுத்தூள் சேர்த்துக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கணுங்க. பாருங்கள், சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நூடுல்ஸ் எப்படி இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.